இப்போதைக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்கு பாருங்க, அங்கிருந்து கான்ஸ்டபிளுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான பதவி எங்கேருந்து அப்படின்னா டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து டெல்லி போலீஸ் துறையிலேருந்து தான் வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 22/9/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 21/10/2025 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 29/10/2025 31/10/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் டு ஜனவரியில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு போலீஸ்க்கான வேலைவாய்ப்பு. ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு மற்றும் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்போது இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 21,800 ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. இது மத்திய அரசோட குரூப் சிக்கான வேலைவாய்ப்புங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக 7,565 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேலுக்கு மட்டும் 4,408, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் எக்ஸ் சர்வீஸ் மேனில் 285, கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் மேல் எக்ஸ் சர்வீஸ் மேன் கமாண்டோவில் 376, ஃபீமேலுக்கு 2,496, டோட்டலாக 7,565 வேக்கன்சி. அதில் ஜென்ரலுக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கேஷன் எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிஎஸ்டிக்கு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஏஜ் மீட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் சீரியம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி வந்து 3 இயர்ஸ் சீரியம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்தா கல்வி தகுதி, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ சீனியர் செகண்டரி கேட்டிருக்காங்க, பாஸ்டு. ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட் மஸ்ட் போசஸ் எ வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் எல்எம்வி மோட்டார் சைக்கிள் அல்லது கார். ஸோ உங்களுக்கு லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று மோட்டார் சைக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அல்லது காருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து கட்டாயம் இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வேலைக்கு 12th பாஸ் பண்ணிவிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்சிசி சிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. என்சிசி பிக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 3 மதிப்பெண்ணும், என்சிசி ஏக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா 2 மதிப்பெண்ணும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்ணுங்க. இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஜாப் கொஞ்சம் அதிகபட்சமாக கேரண்டி வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை தவிர்த்து இன்னொரு வெயிட்டேஜ் மதிப்பெண் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதாவது எங்கே அப்படின்னா ராஷ்ட்ரிய யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணாங்க 5 மதிப்பெண், 5% மதிப்பெண்ணும், ஃபஸ்ட் கிளாஸில் 4% மதிப்பெண்ணும், அந்த மாதிரி உங்களுக்கு மதிப்பெண் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஓடிஆர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓடிஆர் ஆல்ரெடி இருக்கவங்க லாகின் பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க ஓடிஆர் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஜென்ரல் கேட்டகரி ஓபிசிக்கெலாம் 100 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து பார்த்தா அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபீஸ் இல்லைங்க, ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதாங்க கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம தமிழகத்துக்கு யூஸ்வலாக எங்கே எக்ஸாம் சென்டர் போடுவாங்களோ அதே இடத்துல தான் போட்டிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் போன்ற இடங்களில், கரூர் எக்ஸாம் சென்டராக கொடுத்துருக்காங்க. நியரஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்க போது ஃபிசிக்கல் 2க்கான டெஸ்ட்டு,
ஃபிசிக்கல் மெடிக்கல் டெஸ்ட்டு மெடிக்கல் அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. முதல்ல உங்களுக்கு அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாம் வைக்கிறாங்க. 100 கொஷின்ஸ் இருக்க போது 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தாங்க. பார்ட் ஏல 50 மதிப்பெண்ணும், பார்ட் பியில் 25, பார்ட் சியில் 15, பார்ட் டியில் 10 மதிப்பெண். டோட்டலாக 100 கொஷின் 100 மதிப்பெண் எக்ஸாம் 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி தான் நடக்கும். ஸோ அதான் கொஷின் பேப்பர் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் செலக்ட் ஆகிறவங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக போவீங்க. இப்போ எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்லாம் தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. அவங்க அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் மற்றும் மெஷர்மெண்ட்கான டெஸ்ட்டு போவாங்க. முதல்ல ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் மேல் கேண்டிடேட் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க ரேஸ் 1600 மீட்டர் ரேஸை 6 நிமிஷத்தில் ஓடுற மாதிரி இருக்கும். 30 to 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க 7 நிமிஷத்தில் ஓடணும். 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க 8 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் கொடுத்துருக்காங்க, ஹை ஜம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஏஜுக்குள்ளே இருக்கவங்க எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஸ் இருக்க போது லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ்க்கான டெஸ்ட்டு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்க்கான டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு மினிமம் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குதுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டிக்கு மட்டும் 5 சென்டிமீட்டர் 165 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது. ஓகே, செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 81 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. 4 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கான டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1600 மீட்டர் ரேஸை 8 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப் வைக்கிறாங்க. அதேமாரி தான். அதேமாரி ஃபீமேலுக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு மினிமம் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணுங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் போதுமானது அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இதில் ஃபாலோ பண்ணிக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போவீங்க. அதுலேயும் முடித்ததுக்கப்புறம் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டெல்லியில் தான் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா அங்கேருந்து தான் வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஓகே.